நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. திருடாதே படத்துல கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் சொல்லும் போது மாமா கொடுத்த சம்பளம் 5000 ரூபாய். சரி, இது 1900 அது வந்து 62 63. அப்போ வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சரோஜா தேவி சொல்றாங்க, நான் பெங்களூர்லேருந்து நான் வந்திருக்கேன், உங்கள் மாமா கொடுத்த சம்பளத்தில் தான் நான் அடையார் காந்தி நகரில் போய் ஒரு வாடகை வீடை பிடிச்சி தட்டுமுட்டு சாமான், வீட்டுக்கு வேண்டிய சாமானை நான் வாங்கி வந்தேன்னு சொல்றாங்க. அப்போ 5000 ரூபாய். அப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களே பணம் என்ற திரைப்படம் 10-15 முடிச்சிடலாம். அவர் கணவன் போன பிறகு அவரு என்னோட பூவையும் பொட்டையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னு அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ வந்து ஆர்த்தடாக்ஸ் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டுமே பேச மாட்டாங்க. மற்ற ஒரு ஆண் மக்கள்னா கூட பூட்டி சாவியை கொடுத்தா கூட சாவி அது இப்படிதான் வைக்கணும், கை நீட்டி தொட்டு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படி அதெல்லாம் அந்த பெரியவங்க அந்த மரியாதை, பேச்சு, அப்புறம் அந்த சேமிப்பு, இன்ன வரைக்கும் அவங்களுடைய பொருட்கள் அத்தனையும் அவங்கள் திருமணத்துக்கு வந்த சீர் வந்த சாமான்கள் அவ்வளவுமே நான் எங்க சிறுகூடர் பட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். அந்த பாசியில் அந்த பாட்டில்ல பாசி மணி போடுறது, அவங்களுக்கு சீர் வச்ச தலையாட்டி 2 தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கூட எதுவுமே அவங்களுடைய அதெல்லாம் மாறக்கூடாது. எப்படியெல்லாம் அவங்க சிறுக சிறுக சேர்த்து, அதெல்லாம் தான் அந்த மண்ணினோட மகத்துவம். எப்படி சிறுக கட்டி பெருக வாழு, எப்படி அவங்கெல்லாம் சமையல் பண்ணும்போது கூட ஒரு கடுகு கூட வெளியே போயிடக்கூடாது, அவ்வளவு சிக்கனம். ஒரு முறை என்னிடம் சொன்னார், இந்த மாதிரி சினிமா பைத்தியத்தில் நான் நடித்தேன், எனக்கு பணமே கொடுக்கவே இல்லை. சரி சரி அவர் ஒன்று என்ன, ஒரு நாள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேறையாட்ட போய் கேட்டார், என்னப்பா எனக்கு ஒரு பேமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வாங்கி படத்தையே முடிக்க போகிறீங்களே அப்படின்னு. இது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமைன்னு சொல்லலாம் ஏலசியாவை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வர்றதே பெரிய விஷயம். அதில் வந்து 2 பேர், கவிஞரையாவும் உலக புகழ் பெற்றவர் ஏலசியாவும், அவங்க 2 பேருக்கு உண்டான உறவு முறைகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. திருப்பி நடிகர் திலகம் பணம் என்ற திரைப்படத்தில் 1950 நடிக்கிறவர் கடைசியா சினிமா பைத்தியத்துல நீ ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணிட்டு போன்னு சொல்லும் போது வராரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் கமிட்டி, பெஸ்ட் ஆக்டர் செலெக்ஷன் கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல இருந்திருக்காரு மாமா. அப்பதான் பாரத இவர் மிஸ்டர் பாரதா அந்த படம் மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இவர் கமிட்டியில இருக்காரு. ஏஎல்எஸ் அவர்கள் ரிக்ஷாக்காரன் படத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆமா, அந்த படத்துக்கு. அதெல்லாம் மற்றவங்க எல்லாருமே வடநாட்டுக்காரர்கள், மாமா மட்டும்தான். அடிக்கடி நீங்க பாத்தீங்க ஒரு டைரி குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஏஎல்எஸ் அங்கிள் எவ்வளவு தூரம் அவர் பறந்திருக்காரு பாம்பேக்கும் டெல்லிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப வியக்கத்தகுமா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம டெலிகேட்டா ஜகார்த்தால ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, அப்புறம் ஜெனீவால ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜூரியா போறாரு. ஆமா, இதெல்லாம் நான் சொல்றது 60 வாக்குல 60. ஆமா, ஜூரியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு நடுவராக ஏஎல்எஸ் அவர்கள் வந்து அனுப்பப்படுகிறார். அதாவது எங்க ஜெனீவாக்கு. அதுக்கப்புறம் ஜகார்த்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹங்கேரியில் படங்கள் எப்படி இருக்குது, ஸ்டுடியோக்கள் எப்படி எங்கே பட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு குழுவில் இவர் போகிறாரு, இவரும் நாகிரெட்டியும். அப்புறம் எக்ஸ்போர்ட் கவுன்சில், அதாவது இவங்க அது ஒன்று தான் ரொம்ப நான் பாராட்டுவேன். அவர் வந்து என்னன்னா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எப்படி இந்த தொழில், இந்த சினிமா தொழில் எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெவின்யூ கொடுக்குது, இதை எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த லேபரர் செக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் செக்டர் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து அவ்வளோத்துலேயும் இவர் தலையிட்டு இவர் வந்து ஒரு கிங்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் வந்து நடத்தி கொண்டு போயிருக்காரு. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, சேம்பர்லாம் 12-13 வருடங்கள் அந்த போஸ்ட் ஒரு பிரசிடென்ட்ஷிப்பா இருக்கிறது. நீங்க பார்த்தனா அத்தனை விழாக்கள், அத்தனை சினிமா விழாக்கள் ஆகட்டும், சினிமா பிரச்சனை எதுவாக இருந்தாலும்
முதலமைச்சரே சொல்லிடுவாங்க, கூப்பிடுங்கள் ஏஎல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லா விழாக்களாகட்டும் எல்லாகட்டும். அதே போல் இன்னும் நம்ம சொல்லக்கூடாது, அப்போ மாமா பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது இந்தியாவோடு 2 நாடுகள் போரிட்டு பிரச்சனை வந்தது. ஒன்று சைனா, ஒன்று பாகிஸ்தான். அப்போல்லாம் ஏஎல்எஸ் அவர்கள் எவ்வளவு பண்ணியிருக்காங்க கலெக்ஷன். அப்புறம் என்னது தமிழக கலைஞரின் இது போர் அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணி அந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லா திரைப்பட கலைஞர்களும் இது பேசுவாங்க, ஃபண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்லயே சென்சார் சர்டிபிகேட் இருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு. இப்போ நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ஒரு ப்ரொடியூசர் அது மாதிரி கதாசிரியர் ஆகணும்னு சொல்லி வந்தாருன்னு சொல்கிறீங்க. ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஏவிஎம் ஐயாலாம் கதையை நல்லா தெளிவாக கேட்டுக்குவாங்க, டெக்னீஷியன்ஸ் அவங்கள்ட்ட இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒன்று பொறுப்பு, இவங்க தான் டேரக்டர், இதுதான் கதை இப்படின்னு சொல்லி ஒரு சூஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா செட்டு கூட போக மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் முடிஞ்சு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டைல் இப்படி என்ன மாதிரி ஒரு படத்தை ஒரு டேரக்டர் முடிவு பண்ணுவாங்க? சொல்லிட்டீங்க நீங்கள் டேரக்டர்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கிறது சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு, அதாவது முதல்ல ஒரு தயாரிப்பாளர்ன்ற ஒரு தயாரிப்பாளனா வர்றதுக்கு அவனுக்கு முதல்ல கலை ரசனை இருக்கணும், ஞானம் இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். நீங்கள் உங்களுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் ஒரு பஃபூனுக்கு எல்லாம் தெரியும். அதே போல் அப்படி இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் தான் வெற்றி பெறும். எல்லா கிராஃப்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா பற்றியும் கிராஃப்ட். உனக்கு கதை தேர்ந்தெடுக்கிறது, இந்த கதை அந்த பல்ஸ் பிடிச்சி பார்க்கணும். இது மக்களுக்கு பிடிக்குங்கிறது தெரியும். எந்த படம் சக்சஸ் ஆகும் சொல்ற அதுக்கு முன்னால இப்ப நீங்க பாருங்க, சாரதா என்ற திரைப்படத்தை யாருமே எந்த படத்தயாரிப்பாளரும் எடுக்க முன் வரல. ஆனா மாமா தைரியமாக எடுத்தார், அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பிகா பத்தி எவ்வளவு தைரியமா எடுத்திருக்கிறாரு. அப்புறம் பட்டணத்தில் பூதமத்தை நீங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க. அப்புறம் குடும்ப கதைகள் இதெல்லாம், சாந்தி என்ற திரைப்படம், அந்த படம் எல்லாம் நீங்க பாருங்க. இப்படியே நீங்க சினிமா பைத்தியம், அதெல்லாம் நீங்க சினிமா பைத்தியம் கதையே என்ன, அதாவது நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிந்த கதை தான். அதாவது நீங்க தாக்குறது, மாமா அதை எவ்வளவு தைரியமா அந்த படம் எடுத்தாரு. அது 100 நாள் சென்னை தேவி தியேட்டர்ல ஓடிச்சு. காதலிக்க நேரமில்லைக்கு முன்னாடி அது 75 இல்ல நீங்க காதலிக்க நேரமில்லாம் 65ல வந்திருக்கும், 64. இது 75 அந்த படம் பாருங்க. அதாவது உனக்கு அந்த கதைங்க, அதாவது எப்படின்னா, இந்த குறி தப்பாது இந்த புலி தோக்காது அப்படின்றது மாமா. அந்த அறிவு அவங்களுக்கு, அந்த கதை ஞானம் கேட்கும் பொழுது எல்லா டைரக்டரும் உங்ககிட்டையும் மாமா கதை கேட்டுருவாரு, சரிப்பா. ஆனா மாமா இன்டர்ஃபியரே ஆக மாட்டாரு. எனக்கு இதை ஏன் சொன்னாருன்னா, சாரதா படம் இயக்கம் பொழுதெல்லாம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் எந்த தொந்தரவும் கிடையாது. கடைசியாக நம்ம சாரதா ஸ்டுடியோ ஒரு ப்ரொஜெக்ஷன் தியேட்டர் இருக்கும். படம் முடிஞ்ச உடனே அவங்க போட்டு காமிப்பாங்க, டைரக்டர் போட்டு காமிக்க போவாங்க. அப்போ இவர் பார்ப்பாராம். பார்த்துட்ட உடனே, இது எனக்கு வீரப்பன் ஐயா அவர்கள் சொன்னது. அது வெளியே உங்கள் மாமா வெளியே நிற்பார், வாங்க ஒரு பெரிய புளியமரம் இருக்கும், அதுக்கிட்ட நிற்பார். இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு அப்படியே பயந்துக்கிட்டே போவாங்க. நல்லா இருக்கு தம்பி, நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாரு மாமா. கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், டைரக்டர் தான் அதோட ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு நீங்க பாருங்க, இவர் பண விஷயத்திலையும் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. மாமா பண விஷயத்துல அப்படி கரெக்டா இருந்ததுனாலதான் இவர் நல்ல பே மாஸ்டர்னு நான் சொல்லுவேன். நீங்க அப்படி இப்போ பீம் சிங் அவர்கள் செந்தாமரை என்ற திரைப்படத்தை எப்போ எடுத்திருக்கிறாரு, 65ல. திருப்பி அதே டைரக்டரை கூப்பிடுறாரு, சாந்தி என்ற திரைப்படம் நான் பண்றேன், நீ வா. அப்போ நீ நல்லபடியா நீயும் டைரக்டரும் சரியா தொழில் செஞ்சிருக்கணும், கொடுத்த வேலையை செஞ்சிருக்கணும். அதே போல இவரும் பணப்பட்டுவாடா சரியா பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. திருப்பி நடிகர் திலகம் பணம் என்ற திரைப்படத்தில் 1950 நடிக்கிறவரு கடைசியா சினிமா பைத்தியத்துல நீ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போன்னு சொல்லும் போது வராரு. அப்போ நீங்க பார்க்கும் பொழுது இவரு எந்த அளவு ஒரு கை தேர்ந்தவராக, ட்ரேட பத்தி தரோவா அவருக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ். எங்க போய் நீங்க கேளுங்க அவரை பத்தி என்ன பிரச்சனை ஏதாவது சினிமால உண்டுன்னா பத்திரிகைக்காரர்கள் ஏஎல்எஸ் சிலம்பவர்கள் இதே இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு கேட்பாங்க, பதில் சாரதா ஸ்டுடியோக்கு போவாங்க. எல்லாம் கம்ப்ளீட் கண்ட்ரோல். அதாவது அவங்க தனக்காக எல்லாமே நமக்குன்னு இல்லாம அப்படியே சகோதரத்தோட அவங்க எல்லாத்தையும் சேர்த்து
அவங்க கட்டி அனைத்துதான் அந்த தொழிலை வளர்த்தாங்க. அதுதான் நான் சொல்றது. அது மாதிரி கூட வேலைக்கு ஸ்டுடியோல வேலைக்கு வச்சிருந்தவங்களும் நம்ம பக்கத்து ஆட்கள் நிறைய பேர். அதை பத்தி எங்க நாங்க சிறுகுடற்பட்டிக்கு நாங்க திருமணமாகி போகும்போது அவ்வளவு பேர் சொன்னாங்க, அம்மா அவங்க சாரதா ஸ்டுடியோல நாங்க வேலை செஞ்சோம். எங்க மாமா வந்து நம்ம செட்டிநாட்டு இதுல இருந்து நிறைய பேர் மாமாவோட கூட இருந்தவங்க, லேனா செட்டியார் ஆகட்டும், ஏவிஎம் செட்டியார் அவர்கள் ஆகட்டும், அப்புறம் நிறைய ஃபைனான்சியல். இப்பெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு காட்ரேஜ் நிறைய நான் வச்சிருக்கேன். அத்தனை அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே டாக்குமெண்ட், ஸ்டாம்ப் பேப்பர்ல எல்லாருக்கும் சம்பளப்பட்டவர், நோட், ஸ்கிரிப்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் சிவாஜி கணேசனுடைய பணம் எடுத்த போது? அது இப்ப கேளுங்க, எனக்கு இதை நான் சொல்றேன். சரி. திருடாதே படத்துல கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் சொல்லும் போது மாமா கொடுத்த சம்பளம் 5000 ரூபாய். சரி. இது 1900 அது வந்து 62 63. அப்போ வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சரோஜா தேவி சொல்றாங்க, நான் பெங்களூர்லேருந்து நான் வந்திருக்கேன், உங்கள் மாமா கொடுத்த சம்பளத்தில் தான் நான் அடையார் காந்தி நகரில் போய் ஒரு வாடகை வீடை பிடிச்சி தட்டுமுட்டு சாமான், வீட்டுக்கு வேண்டிய சாமானை நான் வாங்கி வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப 5000 ரூபாய். அப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களே பணம் என்ற திரைப்படம் 10-15 முடிச்சிடலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எல்லாத்துக்கும் வந்து வரவு செலவை கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஃபைல்ல வச்சிருக்காங்க. நாங்க எதையுமே தூரம் போடல. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ இதுல ஏன் இப்போ வந்து நகரத்தார்கள் வந்து சினிமா தொழில பயந்து போகிறாங்க. அன்னைக்கு கம்ப்ளீட் சினிமா தொழில் கண்ட்ரோல்டு பை நகரத்தார், ஃபைனான்சியர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நம்ம பூலாங்குறிச்சி சிவலிங்க செட்டியார் இருக்காங்களா, அபிராமி ராமநாதனப்பா, அவரு பெரிய ஃபைனான்சியர். எவ்வளவு வந்து மாமாவோட போக்குவரத்து இருந்திருக்கு. ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு, நிறைய பேர். நான் அதெல்லாமே நான் குறிப்பிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த குடும்பத்தெல்லாம் நான் போய் சந்திக்கணும், இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவ்வளவு பேர் பண முதலீடு செஞ்சிருக்காங்க நகரத்தார். அபிராமி ராமநாதனோட இன்டர்வியூல சொன்னாங்க, அப்பா வந்து பெரிய ஃபைனான்சரா இருந்தாங்கன்னா அப்பா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா பூலாங்குறிச்சி சிவலிங்கம் செட்டியார் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நகரத்தாருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சில தொழில் தான் ஒத்துக்கும், சில தொழில் ஒத்துக்காது. சினிமா தொழில் நல்லா தொழில், மருந்து தொழில், நீங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட தொழில். அதில் இப்போ தான் இந்த பிள்ளைங்க வந்து எல்லாரும் என்னத்துக்கு நாங்கள் வேறு இடத்துல போய் நாங்கள் வேலை செய்ய போயிடும், எங்களுக்கு மாத சம்பளம் வந்தால் பயப்படுறாங்க. தைரியமே இல்லை. அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடு எவ்வளோ பேர், லேனா செட்டியார், கிருஷ்ணா பிக்சர்ஸ், இவங்கெல்லாம் இருக்கட்டும், நிறைய நீங்கள் 7 சேனலில் நாராயணன் ஆகட்டும், அப்புறம் இப்போ தேனப்பன் இருக்காரு, நிறைய பேர், ராமநாராயணன் அவர்கள், இவங்க பிற்காலத்தில் வந்தவங்க. அப்போ கம்ப்ளீட்டு நகரத்தார். ஏன்னா அப்படி சினிமா தொழில் வந்து அவ்வளோ வந்து செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்கு, குறையாத செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்கு. ஆனால் அது சரியான முறைப்படி சரியாக கொண்டு போகிறது. அது மாதிரி ஏஎல்எஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்திருக்கிறார், நல்ல உதவி செய்கிற மனப்பான்மை. அப்புறம் வந்து அதான் நான் சொன்னேன் பாருங்க, சம்பளம் அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் அதெல்லாம் சொல்லலாம். ஒரு முறை என்னிடம் சொன்னார், இந்த மாதிரி சினிமா பைத்தியத்தில் நான் நடித்தேன், எனக்கு பணமே கொடுக்கவே இல்லை. சரி அவர் ஒன்று என்ன, ஒரு நாள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரையாட்ட போய் கேட்டார், என்னப்பா எனக்கு ஒரு பேமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வாங்கி படத்தையே முடிக்க போகிறீங்களே அப்படின்னு. அப்புறம் சொன்னோட கடைசி நாள் பூசணிக்காய் உடைச்சிட்டாங்க. பூசணிக்காய் உடைச்ச உடனே ஐயா கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டியார்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டுருக்காங்க வாங்க அப்படி. சரி இந்த உடனே சொன்னாரா, சரி இவர் கொடுக்க போகிறாரு, அப்படியே அனுப்ப போகிறாரு, பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லி சொன்ன உடனே அப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா நடித்து முடித்து கொடுத்துட்டு முடிச்சேன் அப்படின்னு சொன்னார். வீரையா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட சொன்னார், ஏதாவது செக் புக் இருக்கா, செக் இருக்கா, பணம் கட்டாக கொடுக்குறாரான்னு பார்த்துட்டு ஒன்றுமே கையில் இல்லைன்னு. அப்புறம் இவர் என்ன செஞ்சாராம், ஒரு எடுத்து ஒரு கை இப்படி பிடி அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தாரு. பார்த்தா ஒரு கார் சாவியா, ஒரு ஃபியட். சொன்னாரா, நீ வந்து நல்லா வர வேண்டியவன், நீ என்ன 2 வீலரில் சென்னையில் நீ உலா வந்துக்கிட்டு இருக்க, இனிமேலுக்கு நீ காரில் ட்ராவல் பண்ணணும், இது இந்த கார் அப்படின்னு சொன்னாராம். கார் வாங்கி கொடுத்த ஏஎல்எஸ் அவர்கள். அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பேருக்கு ரொம்ப சகோதரம். எம்எல் ராஜமாமா ஒரு தடவை சொன்னாங்க, எங்கள் அண்ணன் இருந்த வரைக்கும் தீபாவளிக்கெல்லாம் எங்களுக்கு வந்து நான் பட்டு சேலை வந்துடும், எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து சீருன்பாங்க. விஜயகுமாரி அம்மா பார்த்தா சொல்லுவாங்க, நீ தெரியுமா நான் தான் முதல் பொண்ணு அவங்களுக்கு, நீங்களாம் அப்புறம் வந்தவங்க வந்து என்னோட என் பேரு தான் ஸ்டூடியோ, இந்த வீட்டு பேரு ஸ்டூடியோ, ஆஃபீஸ் பேரு ஸ்டூடியோ, சாரதா
எல்லாமே சாரதா. நான் தான் ஐயோ நான் சொல்றேன் அக்கா நீங்களே இருங்க, சாரதாவா நீங்க இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சின்ன 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 விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் என்எஸ்கே அவர்களுக்கு ஒரு பெரிய கடன் இருந்தது. அதையும் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் கொடுக்க வேண்டியது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்எஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. எப்படி இன்னைக்கு வந்து அது கோடி பணம் பெறும், அது வேண்டாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டாரு அவர் ஏஎல்எஸ் அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் நடிகர் திலகத்தோட நிறைய படங்கள் அவர் நடிச்சார். அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவாரு, கூப்பிடுவாரு. மக்கள் திலகம் அவர்கள் வந்து முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு, முதலாளின்னு தான் கூப்பிடுவாரு. ஆமா ஆமா முதலாளின்னு தான் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அத்தனை பேருமே அவரை ஏஎல்எஸ் அவர்களை நினைச்சு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கம்பீரம், 6 அடி உயரம், நல்ல கலரு மாமா, நல்ல வேட்டி, எந்த கரையும் அவருக்கு ஸ்பெஷலா நெஞ்சு வருமா, அத கரையே இல்லாம வெறும் ஒயிட்டு, அப்புறம் காலர்லெஸ் ஃபுல் ஹேண்ட் வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு இது போட்டிருப்பாரு, ஒரு துண்டு போட்டிருப்பாரு, அதுல சின்னையா வந்து ஜரிகை இருக்கும். அதுதான் அவர் மாமாவோட ஸ்டைலு, அதுதான். இன்னைக்கு அத்தனை மாதிரி உயரமான நம்ம இளைய தலைமுறை நகரத்தாரில் பார்க்க முடியலன்னு வருத்தம். அந்த நல்ல உயரமா இருப்பாங்க, நல்ல உயரமா 6 அடி உயரமா. அப்புறம் அதே போல வெளிநாட்டில் ஹாலிவுட் ஸ்டுடியோ, எவ்வளோ ஸ்டுடியோ வெளிநாட்டுக்கு பயணம் போகும்போது நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு போவார். அதே போல் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தி திரைப்பட உலகத்தினரோடு ரொம்ப நட்பு பாராட்டிட்டு இருந்திருக்காரு, ரொம்ப நட்பு பாராட்டிட்டு இருப்பாரு. அதாவது அத்தனை பேரும் சுனில் தத், நீங்கள் ராஜ் கபூர், ராஜேஷ் கண்ணா, ராஜேந்திர குமார், சுனில் தத், குருதத், இத்தனை பேருமே ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஏன்னா திலீப் குமார் அவங்கெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போல்லாம் என்னன்னா ஸ்டுடியோக்கள் சென்னையில் அதிகம், அவங்க வருவாங்க ஹிந்தி நடிகர்கள். அப்போ வரும்போது இவரும் இங்கே பெரிய பதவியில் இருக்கும் பொழுது அந்த நட்பு. அப்புறம் மாமா வந்து டின்னர் கொடுக்கறதுல நீங்க கேட்டு பாருங்க, நம்ம ஏஎல்எஸ் நாச்சியப்பர் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தொடர்ந்து ஸ்டுடியோல இல்லைன்னா இந்த அலுவலகத்துல எங்க வீட்டுல எல்லாம் நடக்குமா, அப்படியே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அவ்வளவு டின்னர்ஸ் நடக்கும் இங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. அன்னைக்கு மாமா வாங்கி போட்ட எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்கட்டும், பேசின் ஆகட்டும், வாளி ஆகட்டும், கரண்டி ஆகட்டும், தட்டாகட்டும், எல்லாமே இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை. ஒரு மரபீரோ ஃபுல்லா அவ்வளவு இருக்கும், அவ்வளவு ஸ்பூன்ஸு ஃபோர்க்ஸு, அவ்வளவு அப்படி அவ்வளவு பாத்திரங்கள். அப்போ வந்து மாமா வந்து அது வந்து நிறைய டின்னர் த்ரூ பண்ணுவார், எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ வந்து நிறைய இன்ட்ராக்ஷன், வெளிநாட்டு ஹாலிவுட்ல இருந்து வருவாங்க, வேற வேற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாமா ஹேட் தட் கிளாஸ், அந்த ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்படி அதை மாதிரி நினச்சி நிறைய நடக்கும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ மாமா மரணம் எழுதின பொழுது அந்த டெலகிராம்ஸ் எல்லாம் நான் பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சுனில் தத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு, என்னை சென்னைக்கு நான் எப்படி இனிமேலுக்கு நான் வர முடியும், எங்களுடைய கிங் ஏஎல்எஸ் அவர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மாமா வந்து ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல, அதாவது நம்ம எம்ஏஎம் ராமசாமி ஐயாவோட ரொம்ப நெருக்கம், ரொம்ப நெருக்கம். அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ரேஸ் கோர்ஸில் வந்து அவர் வந்து ஸ்டூவேட்டாக எங்கள் மாமா இருந்திருக்காரு. ஏஎல்எஸ் மாமா அவர்கள் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஸ்டூவேட்டு வந்து. அப்போ வந்து எங்கள் மாமா வந்து பிளைமவுத் காரில் அந்த கொடி கட்டிட்டு போகிறது பார்க்கும்போது அத்தனை அழகாக இருக்கும் அந்த மாதிரி. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா, மொரார்ஜி தேசாய், அதுக்கப்புறம் காமராஜர், அண்ணாதுரை, பக்தவச்சலம், அண்ணா, கலைஞர் அவர்கள், இவங்களோடையெல்லாம் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. நல்ல ஒரு கான்டாக்ட்ஸு, நல்ல ஒரு பில்டப் பண்ணிட்டு வச்சுருந்துருக்காரு. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா தேர்தல் எலெக்ஷன் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் நம்மளுடைய பிளைமவுத்துக்காரர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஹெவி டன்னு அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய காருக்கும் மாமாவுக்கு ரொம்ப பிரியம். நிறைய பிளைமவுத் கார், நிறைய இங்க 10 காரு இங்க காம்பவுண்டு வெளியே எல்லாம் ஒரு எல்லா பிளைமவுத்தில் ஃபியட் அவர் கடைசியா யூஸ் பண்ணது 93 ஃபியட். பட் அவருக்கு பிளைமவுத் 2 பிளைமவுத் இப்போவும் என்கிட்ட இருக்கு.
ஒன்று ஞாபகமாக மாமா ஞாபகமாக நான் வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒன்று வந்து நடிகர் திலகத்துக்கு கடைசியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டார் அவர். அது அங்கே இருக்கட்டும் அப்படின்னு 2 கார் ஒரே டைமில் கப்பலில் வந்தது. ஸோ அதாவது மாமா வந்து அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பார்க்க மாட்டார். ரொம்ப அந்த அந்த வெண் உடை வேந்தர்னு சொல்லுவாங்க பாருங்கள். இன்றைக்கி யாராவது உங்களை பார்க்க வராங்க, ஒரு கெஸ்ட்டுன்னு வராங்கன்னா நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உடனே அது ஒரு அழுக்கு மடிப்பு கலையாமல் இருக்கிறத வேட்டியை கட்டுவார். ஒரு நாளைக்கு 4-5 வேட்டி சட்டையை மாற்றுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக திரும்ப அந்த மாதிரி எப்படி எனக்கு அந்த இந்தி படவுலகளோட பழகியிருக்காரு, ஆங்கில சினிமா வட்டாரத்தோட பழகியிருக்காரு. நிறைய ஃபோட்டோ. ஏன்னா இத்தனையும் நான் அப்படியே பார்க்குறது எல்லாமே மாமா வந்து ஒரு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தாரு, எம்ஆர் பிரதர்ஸ். உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம உங்க செவன் சேனல் நாராயணோட இன்டர்வியூ கூட போட்டிருக்கோம். அவங்க எம்ஆர் பிரதர்ஸ் அவங்க ஃபோட்டோகிராஃபர், பர்சனல் மாமா. அதனால தான் என்கிட்ட அவரு ஒரு கருப்பு வெள்ளை படங்கள் ஒரு 1000 படங்கள் இருக்கு. அந்த காலத்திலேயே ஒரு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் அவர் வச்சிருக்காரு. ஏதாவது வராங்க, விசேஷம் நடக்கிறது, ஒரு டின்னர் வருது, ஒரு பாராட்டு விழா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க வந்துடுவாங்க. அது கீழே வந்து ஏன்னா அதில் எம்ஆர் பிரதர்ஸ்னு அந்த அடியில் இது இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க அப்பச்சியே நம்ம சாரதா ஸ்டுடியோவில் இருந்திருக்காரு. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு செட்டில் ஒரு வேலை செஞ்சுட்டு எனக்கு அவங்க சொன்னாங்க. அதே போல் மாமா வந்து இந்த ஆஃப்கோன் ஏஎஃப்ஜி ஆஃப்கோ அந்த டேப் மேக்னெட்டிக் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் ஹோல்டர் அவர். அது அது லைசன்ஸ் ஹோல்டர் மாமா. அப்புறம் அந்த மேக்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ். அதுக்கு வந்து மாமா வந்து எல்லாமே ஹாலிவுட்ல இருந்து வரும். இந்த பேன்கேக்ஸ்லாம் வந்து ஹாலிவுட்ல இருந்து வரும். அதுக்கு நோ எக்ஸ்பைரி டேட் ஃபார் மேக்ஸ் ஃபேக்டர், நோ எக்ஸ்பைரி டேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேன்கேக் இருக்கும். இப்போ கிருஷ்ணர்னு பார்த்தா உங்களுக்கு நீளமாக இருக்கணும், அம்மனுக்கு பச்சை போடணும், அந்த மாதிரிலாம் பேன்கேக்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த பல்லு இல்லாத மாதிரி பண்ணுறது, கருப்பு இனாமல் வைக்கிறது, இதெல்லாமே அப்படியே பெட்டி பெட்டியா கண்ணாடி மிரர்கள். நீங்க சாரதா ஸ்டுடியோவை பற்றியே கதையா சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. கார்பென்ட்ரி யூனிட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், செட்டு மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். 3-4 ஃப்ளோர்ஸ், ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொன்றும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 20-30 பெரிய பெரிய டிஃபன் கேரியர் இருந்தது. நல்லா அலுமினியம் இல்லைன்னா எவர்சிலோ அதுக்கு உள்ளே வந்து இந்த ஹாட் கேஸில். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம வீட்டில் ஒரு ஸ்டுடியோவில் ஏஎல்எஸ் மாமாவுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ஃப்ளோரில் ஜெமினி முத்துராமன் நம்பியார் சம்பந்தம் இங்கே போகுமா, எம்ஆர் ராதா அண்ணா யாராவது இருந்தால் இங்கே இருந்த கேரியரில் போகுமா. ஸோ அதெல்லாம் ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன். அதாவது அவங்க எப்படி சகோதரத்துவத்தோட அவங்க எல்லாம் கூட ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே நடிக்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் சாப்பாடு இங்கேருந்தே போகும். ஏன்னா இவர் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. மெரைன் நாட்டிய பேரில் இருக்கா பத்மினி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தம்பி வந்து இந்த மோட்டர் போட்டில் வந்து இந்த மீன் இந்த எறா அதெல்லாம் பிடிக்கிற ஏதோ ஒன்று வச்சுருந்தாராம். ஸோ அதனால் அங்கேருந்தும் நிறைய அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதனால ஸ்டுடியோவில் இங்கே எல்லாம், ஏன்னா நம்ம செட்டிநாட்டு சமயக்காரங்க எப்போவுமே 3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எப்போ பாரு 24 சாப்பாட்டு பிரியர் தான், விரும்பி சாப்பிடக்கூடியவர் தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்டைலாக சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க மாமா. அதாவது இட்லி கூட அப்படியே பஞ்சு போல முதல்ல அவர் சாப்பிடும்போது ஒரு 3 சூடாக வரும். சரி, அடுத்தது 7ல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 2 வந்து தனியாக வைப்பாங்க. ஆறி சாப்பிட எறா பண்ணும் போது கூட ஒரே மாதிரி இருக்கணும். அதுல வந்து பெருசு சின்னது இருக்கக்கூடாது. ஏன்னா அவளோட ஸ்டைலா அப்படி ஒரு டெலிஷியஸான விஷயத்தை மட்டும், அதாவது எல்லாத்துலயுமே என்ன சொல்வீங்க, ஒரு கிளாஸா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்படியே சொல்லிட்டு போகலாம் மாமாவை பற்றி நிறைய விஷயங்கள். அதாவது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அவருடைய 100ஆண்டு விழா ஆரம்பிக்கும் போது நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால், எப்படியெல்லாம் நகரத்தார்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, எந்த அளவு அவங்க பேர் பெற்று இன்றைக்கும் சமூகத்தில் அவங்க பேசப்படுகிறார்கள், அவங்களுடைய பாதையில் எப்படி நம்ம அடுத்த தலைமுறையினர் நடந்து செல்லணும் அப்படின்னு சொல்கிறது.
இப்போ நான் இன்னொன்று, அதாவது வந்து ஒரு இது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமைன்னு சொல்லலாம் ஏலசியாவை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வரதே பெரிய விஷயம். அதில் வந்து 2 பேர், கவிஞரையாவும் உலக புகழ் பெற்றவர் ஏலசியாவும். அவங்க 2 பேருக்கு உண்டான உறவு முறைகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா 2மே பெரிய பர்சனாலிட்டி. 2 பேருமே நல்ல ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப பாசம். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, நிறைய கடிதங்கள் இருக்கு. மாமா இங்க வெளியில இருக்கும் பொழுது முத்து நல்லா படிக்கிறானா, முத்து பள்ளிக்கூடத்துக்கு போறானா. ஏன்னா முத்து முத்து என்று ஒரு சிலர் தான் கடைசி வரைக்கும் அவரை அழைச்சாங்க. அதுல இருந்து மாமா வந்துதான் எப்போதும் முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் முத்து முத்து ஏன் வரல, ஏன் ஃபோன் பண்ணல, ஏன் ராமநாதன் பல்லவாங்குடியிலேருந்து ஒருத்தர் ராமநாதன் ஒருத்தர், அவர் தான் கூட என் மாமா கிட்ட இருந்தார். ஆட்சி அப்போ நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தார். நிறைய ஏஎல்எஸ் பேரே முன்னாடி வச்சுட்டு தான் நிறைய பேர் இப்போவும் வந்து சினிமாவில் இருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஏஎல்எஸ் ஆட்சி பண்ணலாம் தெரியும். அவங்ககிட்ட தான் நீங்கள் கேளுங்க, அவங்க சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, என் கீருமா ரத்தம் ஏஎல்எஸ் தான்மா வரும். அவங்களாம் அப்படியே தெய்வமா வழிபடுறாங்க. அவங்கள நான் பார்க்குறேன். அப்போ வந்து முத்து முத்துன்னு அவரை கூப்பிடுவார். அப்போ வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது தம்பி மேலே எவ்வளவு ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருடைய 40வது பிறந்தநாள் விழாக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. என் தம்பி இருக்கும்போது எனக்கு அவங்க பெரிய பலம் அப்படின்லாம் எழுதி, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த முத்துக்கு முத்தாங்க சொத்துக்கு சொத்தாங்க ஒரு பாட்டு, அது கூட அது பாடும்போது எனக்கு வந்து நீங்க அந்த பாட்டு வந்து நீங்க கவிஞர் எழுதிக்கும் போது நான் தான் நினைச்சுவேன், ஏஎல்எஸ் பாடுறாப்புல முத்துக்கு முத்தாங்க. அது அந்த ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடல் எல்லாம் கண்டாசாலா அவர்கள் பாடியது. அந்த மாதிரி அப்படி கடைசி வரைக்கும். அதாவது அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றாவே இருந்திருக்காங்க. 2 பேரோட வளர்ச்சியும் பார்த்துட்டு 2 பேரும் சமகால, அது 2 பேருமே ஒரே மாதிரி உச்சத்தில் புகழில் தான் இருக்காங்க. 2 பேரும் கண்ணாசனையன்னா ப்ரொடக்ஷன்ல இருக்காரு. இங்க எல்லா பெரிய பெரிய சங்கங்கள்ல மாமா பெரிய பதவி ஆகியிருக்காங்க. நீங்க நிறைய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பரிசு கொடுப்பவர் வந்து ஏஎல்எஸ் அவர்கள் இருப்பாரு, வாங்குபவர் இருப்பாரு. சில நேரத்துல வந்து கவிஞர் வந்து வராம போயிடுவாரு. சில நேரத்துல சில இடத்துல எல்லாம் போகும்போது இவரே போய் தன்னுடைய தம்பியின் சார்புல வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் கவிஞருக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கூட போய் சொல்லிடுவாரு, அண்ணன் நீ போய் வாங்கிட்டு வந்துருங்க, நீங்க கூட டெல்லிக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் இவர் போயிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப 2 பேரும் ஒண்ணு ரொம்ப ஒரு நெருக்கம். அவங்க இல்ல இப்ப வந்து இன்னைக்கு கூட நம்ம வந்து அந்த அண்ணன் தம்பி உறவுல எல்லாம் ரொம்ப நம்ம வந்து அது காலகட்டமா ஜெனட்டிக்கா இப்ப ஜெனரேஷன் அப்படி இருக்கான்னு தெரியல, இந்த உறவுகளையே பார்க்க முடியல. எல்லாமே வந்து என்ன சொல்றது மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அததான் நம்ம வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு சொல்லி இருக்கணும். எப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பம், எப்படி ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதாவது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் எழுதுறாரு ஒரு வார்த்தை, என் அண்ணனின் முன்னால் நான் எந்த சம்பிரதாயத்தையும் நான் விட்டு கொடுத்ததில்லை. அப்ப அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. அண்ணன் வந்து அண்ணன் முன்னால எப்படி இருக்கணும், உட்காருன்னு சொன்னாதான் உட்காருவாரு. கவிஞரை உட்காருன்னு சொன்னாதான் உட்காருவாரு. உட்காருவாரு, என்ன உட்கார மாட்டாரு அவரு அந்த அளவுக்கு. அப்புறம் அவர் ரூம்ல இருக்கும்போது, அப்போ அவர் ரூமில் இருப்பார், கதவு இருக்கும், ஏசி போட்டுட்டு இப்போ இந்த பெரிய பெரிய இந்த இந்திய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த எல்லாரும் சொல்லும்போது இவர் வராருன்னு சொன்னா கதவை தட்டிட்டு அவர் வான்னு சொன்னாதான் அந்த அறைக்குள்ள வருவாரு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டு திருமணங்கள்ல, கவிஞர் வீட்டு திருமணங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து அண்ணனுக்கு முதன்மை கொடுத்து முன்னால நிக்க வைப்பாரு. கவிஞர் அவர்கள் நிக்க வைப்பாரு. கவிதா ஹோட்டல் திறக்கும் பொழுது நீங்க பார்க்கும் பொழுது ஏஎல்எஸ் அவர்கள் முன்னால இவங்க 2 பேரோட வளர்ச்சிக்கும் 2 பேரும் உறுதுணையா இருந்திருக்காங்க. நீங்க வந்து சில படங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு மாமா எடுப்பாரு, சின்னவர் எடுப்பாரு, கவிஞரையா எடுப்பாரு. எடுக்கும் பொழுது முடிக்க முடியாத போது உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட வந்து கொடுத்துருவாரு. இவர்கிட்ட வந்து நீங்க அப்போ வந்து அப்புறம் சரியா வந்து பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்போ கூட மாமா சொல்லுவாரு, 2 மனைவியிடமும் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு பக்கம் பொன்னழகின்னு அத்தை போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் பார்வதி அத்தை போட்டிருப்பாங்க. 2 பக்கம் அழகா போட்டு இவரை மாத்திருப்பாரு. அதாவது இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே அண்ணன்
அண்ணன் படையெடுப்பார், தம்பி ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், அது ஜென்ரேஷனா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு உறவு முறை இருந்திருக்கு, அதை தாண்டி ஒரு பாசம் இருந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அது பார்க்க முடியல, இப்போ நிறைய இடங்களில் பார்க்க முடியலங்கிறது வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரி அவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காங்க. அப்போது அது ஒரு இன்சிடெண்ட் நான் இன்னொரு இடத்துல கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ திலீப் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இங்கே ஒரு கவிஞன் ஏஎல்எஸ் மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க, பேசிகிட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் இங்கே பெரிய கவிஞன் இருக்கா, அவரை பற்றி பெருசாக பேசுகிறாங்க வடநாட்டிலெல்லாம், ஹிந்தியில் அவர் எழுதிய வார்த்தைகளை மொழி மாற்றம் பண்ணி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் அவரை பார்க்க முடியுமா நான் அப்படின்னு. உடனே மாமா மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி முத்து வந்துட்டு போயேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் கூப்பிட்டா வராமல் இருப்பான். உடனே வந்திருக்காரு. அப்போ கூட கதவை தட்டிட்டு தான் உள்ளே வருவார். வந்த உடனே அப்போ சொன்ன மாதிரி இவருக்கு திலீப் குமாருக்கு தெரியவே இல்லை, தெரியல யாரோ இவரை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமுத்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திலீப் கிட்ட சொல்றாரா, நீ ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னீங்க. அவரை கூட பார்க்கலையா, ஏஎல்எஸ் நீ பிரபல ரொம்ப பிஸி போயிட்டுன்னு, பட் நீ கூப்பிட்டோன்னு இவரை பாருங்க, அவன் வேற யாரும் இல்லை என் தம்பி தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஷாக். இந்த இன்சிடென்ட் திலீப் குமார் ஏஎல்எஸ் கவிஞர் இன்சிடென்ட் இதெல்லாம் இது என்னோட கணவன் சொல்ல கேட்டிருக்கேன் நான். இதே ராஜேஷ் கண்ணா, அதில் பார்த்தீங்கன்னா சாரதா ஸ்டுடியோ நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். ராஜேஷ் கண்ணா, ஏஎல்எஸ் கவிஞர் ஃபோட்டோ இருக்கும். இவங்க 3 பேரும் கலைஞர் அப்போ முதலமைச்சராக இருக்கார், அங்கே போய் அவரோட வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் இவங்க 2 பேருக்கும் நல்ல உறவு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மாமா 77 காலமாகும் பொழுது கூட எனக்கு பலமே போயிடுச்சு, என் அண்ணன் இறந்து விட்டார், எனக்கு ரத்தம் எவ்வளோ வலிமைன்னு நான் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி இனிமேலுக்கு நான் வெளியே இப்படி நான் நடமாடுவேன், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரைட்டப் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி அவர் எழுதுறாரு. பொண்ணோடு பிறந்தேன்னே எழுதுறாரு. அதாவது தன்னுடைய அண்ணனை ஒரு தங்க கட்டின்னு சொல்றாரு. பொண்ணோடு நான் அடுத்த பிறவிலையும் நான் அவரோட என்னோட சகோதரனா இருக்கணும் அப்படின்லாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க. அப்புறம் உறவு இப்படிதான் அவங்க கிட்ட நல்ல உறவு இருந்திருக்கு. எந்த நீங்க ஃபங்க்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஏஎல்எஸ் நடத்துற அத்தனை விழாக்கள்லயும் கவிஞர் இல்லாம இருக்க மாட்டாரு. என்ன ஸ்டுடியோல என்ன ஃபங்க்ஷன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்லலாம். அதே போல் கவிஞர் வீட்டில் எவ்வளவோ திருமணங்கள் நடந்தது, கவிஞரோட உதவியாளர்கள் எவ்வளவோ பேருக்கு திருமணம், எல்லாத்துலேயும் இவர் போய் கலந்து அதெல்லாம் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறாப்புல இன்னைக்கு இவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம பாடமாக எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். அதன் பிறகு சமகாலத்தவருங்கிற முறையில் கலைஞரையோட ஏஎல்எஸ்ஐயாவுக்கு உண்டான அந்த உறவுகள், அதை பற்றி கலைஞரும் ஏஎல்எஸ் இன்னைக்கும் அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது அவங்க அரசியல் பேச மாட்டாங்க, வேறு ஏதாவது நம்ம காரியங்களை முடிச்சுக்கலாம்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு அவர் கைப்பட கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள் இருக்குது. அப்படியே நாங்கள் 2 பேரும் அவர் எழுதியிருக்காரு, அந்த ரொம்ப அருமையாக சொல்லும். எனக்கு வேலை பலு காரணமாக நான் இரவு நேரங்களில் கண்ணகி சிலைக்கு பின்னால் மெரினா பீச்சில் போய் நான் உட்காந்துப்பேன். அப்போ எங்களுக்கு நல்ல அந்த சீடை முறுக்கெல்லாம் கெட்டி அந்த சீடை முறுக்கெல்லாம் வந்துடும். ஏஎல்எஸ் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டுருவோம். அந்த கடற்கரை கதையாக சொல்லும் அப்படின்னு எனக்கு அவர் கைப்பட கண்ணப்பன் என்னுடைய கணவருக்கு எழுதினது லெட்டர் இருக்கு. இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு நட்பை இன்னைக்கு நாங்களும் இன்னைக்கு கலைஞர் வீட்டு குழந்தைகள் அவங்க வீட்டு பிள்ளைகள் பேசும்போது அப்படி ஒரு நட்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, வெண்ணிராடை நிர்மலா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எந்த நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அது ஒரு அரசு விழாவாகட்டும் இல்லாட்டி தனியார் நிகழ்வாக இருக்கட்டும், ஏஎல்எஸ் வருவாராம், அதோட கூட்டம் சொல்லுமா,
பொண்ணு வந்தாச்சு, இப்போ மாப்பிள்ளை வர போறாங்க, அடுத்த 2வது நிமிஷம் கலைஞர் அவர்கள் வருவார்கள். அப்போ வந்து நீங்க எல்லா போட்டோஸ் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரு ஆல்பமே போடலாம். அவங்க 2 பேரும் நிறைய தியேட்டர்ஸ் ஓப்பனிங், சேம்பர்ல நிறைய விழாக்கள், அப்புறம் வந்து இன்னுமே இந்த அரசு இது பண்ற விழாக்கள், நிறைய ஃபண்டு கலெக்டிங், அது இது. ஈவன் டாக்டர் லா காலேஜ், அம்பேத்கர் காலேஜ் திறக்கும் பொழுது அதுக்கெல்லாம் இவர் ஆக்டிவா ஏஎல்எஸ் அவர்கள் முதல்ல பணம் கொடுத்திருக்காரு, நன்கொடை. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் எவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. 2 பேருமே மறந்துடுவாங்க, அது ஒரு அரசு ஃபங்க்ஷன். 2 பேரும் சிரிச்சுட்டு பேசுறது, இவர் அவருக்கு மாலை போடுறது, அவரு இவருக்கு மாலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு போட்டோ ஒண்ணு இருக்கும், அண்ணா அவர்கள் முன்னால நடந்து போயிட்டு இருப்பாரு, ஏஎல்எஸ் அவர்கள் நல்ல உயரம், உங்களுக்கு தெரியும். நம்ம முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஷார்ட்டா இருப்பாரு, ஏஎல்எஸ் உயரம்ல. இவர் ஏஎல்எஸ் அவர்களாவது அந்த தோள் மேல கை போட்டிருப்பாரு, கலைஞர் தோள் மேல கை போட்டுட்டு நடந்து போவாரு, முன்னால் அண்ணா போட்டிருப்பாரு. இது வரைக்கும் நானும் தேடுறேன், கலைஞர் அவர்கள் தோள் மேல யாராவது கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதான் உங்க நட்பு எப்படின்னா, மாமா இறந்த அன்னைக்கு ஃபுல்லா இங்க உட்கார்ந்துருந்தாரு, இந்த வீட்டுல இந்த முக்கிலேயே உட்கார்ந்துருந்தாரு. நான் எப்பேற்பட்ட என்னோட நண்பனை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு அவர் வந்து ஒரு தங்க நிப்பு கொண்ட ஒரு பேனா கொடுத்தார். அந்த பேனாவில் வந்து நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, நான் எதுனாலும் நல்ல சுபகாரிய விஷயங்கள் என்னுடைய நண்பன் கொடுத்த பேனாவில் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவங்க 2 பேரோட நட்புமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான், இங்க இப்ப நம்ம வீட்டுக்குன்னா அவங்க வருவாங்க, தலைவர் அவர்கள் வருவாங்க, அவங்க கலைஞர் போது இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து நிறைய பேசுவாங்க. அப்ப எம்ஏஎம் ஐயா வருவாரு, எம்ஏஎம் ஐயா வருவாரு. அப்புறம் வந்து நம்ம இங்க கஸ்தூரிரங்கா ரோட்ல நிறைய இந்த மில் ஓனர்ஸ் இருப்பாங்க அவங்க. அப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் எம்பி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எம்ஏஎம் ஐயாவே சொல்லியிருக்காரு. அவருடைய 70 80 கடைசியாக நடந்த பொழுது சொன்னார், நான் போயிருக்கும் போது சொன்னார், ஏஎல்எஸ் இருந்தால் என்னை விட்டுட்டு போயிருக்கேன், என் கூடயே இருந்திருப்பார், இந்த 3 நாள் நிகழ்வு என் பக்கத்துலேயே இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னார். வந்து அவரே வந்து சில கடிதங்கள் எழுதியிருக்காரு, கிங் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏஎம் ஐயா எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்களாம், அதாவது எந்த அளவு ஒரு நட்புக்கு அவர் ஒரு இலக்கணமாக கிட்டத்தட்ட வந்து இப்போ அரசியல் பேச மாட்டாங்கட்டீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இது என்ன சொல்லலாம், நம்ம கோயம்புத்தூர்ல பச்சிராஜா ஸ்டுடியோல வேலை பார்க்குற போது ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாமா? கண்டிப்பாக. ஏன் தெரியுங்களா, 50ல வந்து ஏஎல்எஸ் மாமா அவர்களுக்கு திருமணம் நடக்குது ஜனவரி மாதம். ஏப்ரல் மாதத்துல சின்னவருக்கு கவிஞர் அவர்களுக்கு திருமணம். 2 திருமணமுமே கலைஞர் அவர்கள் அட்டன் பண்ணிருக்காரு. அப்ப சாக்கப்பையா உயிரோட இருக்கிறாரு. அப்ப வந்து அந்த நம்ம ஊருக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி இன்னைக்குமே அந்த பேசும் பொழுதெல்லாம் நிறைய சொல்லுவாரு. ஒரு தடவை நானே என் கணவரும் உட்காந்து கலைஞர்கிட்ட அவரு பேசும்பொழுது அவர் சொல்லுவாரு, எனக்கே பணமோட வரும், நான் கேட்க போவேன், அப்போ வந்து உனக்கு கொடுத்து உன்னோட கோட்டா ஓவர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க, எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு. அதெல்லாம் அவர் சொல்லி ரொம்ப சிலாகிச்சிட்டாரு. அவங்க நட்பு அவரு ரொம்ப ஏஎல்எஸோட ரொம்ப கலைஞரும் உங்களும் நெருக்கமா இருந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அவரு அழகிரி அண்ணனா ஆகட்டும், பெரியவர் மூகா முத்து அவர்கள் ஆகட்டும், அவர் தான் சொல்லுவாரு, உங்க 2 பேரும் ஃபெவிகால் போட்டு ஒட்டினாப்புல, உங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தமிழரசு அவங்க எல்லாரும், அவருடைய கலைஞர் வீட்டவங்க செல்வி அம்மா, ராஜாத்தி அம்மா, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க அப்போ அந்த நட்பெல்லாம் அப்பேற்பட்ட நட்புப்பா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நட்பு மட்டும்தான், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த அளவுக்கு ஒரு நட்பு. அதே போல நம்ம பெரியவரை பத்தி பஞ்சூர்ணாச்சலம் ஐயா பத்தியும் கண்டிப்பா நம்ம சொல்லணும். பஞ்சூர்ணாச்சலம் எப்படி வந்து ஒரு தன்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்களெல்லாம் அரவணைச்சி வச்சுட்டாரு ஏஎல்எஸ் அவர்கள்னு சொல்லிட்டு. பஞ்சு அவர்கள் பள்ளி
SSLC முடிச்ச உடனே சாரதா ஸ்டுடியோல தான். சரி. அங்கதான் வந்து சேர்ந்தாரு. கண்ணதாசனுடைய உதவியாளர்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சேர்ந்தது ஸ்டுடியோல. அங்க வந்து நீ வேலை கத்துக்கோ, இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் அதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு. ஆனா அவருக்கு ரொம்ப எழுத்து மேல ஆர்வம். ஸோ அதனால அவரு என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு பார்த்தா அப்புறம் அங்க ஸ்டுடியோல இருந்துட்டு இங்க நம்ம இங்க வீடு இருக்கு பாருங்க கோபாலபுரம், இங்கே தான் வந்து தங்குவாங்க. இங்கே தான் பஞ்சு வந்து இரவு நேரம் வந்து படுத்துப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 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 3-4 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர், பெரியவர் பஞ்சுவர்நாஜன் அவங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காணிங்க இவர் மாமா ஏலஸ் மாமா கேட்குறாரு எங்கே அப்படின்னு. இல்லை அவர் அவங்க சித்தப்பா கிட்ட போயிட்டாரு எழுதுறதுக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கும் நம்ம வந்து ஆனால் இன்னொன்று நீங்கள் பாருங்கள், சாரதா திரைப்படத்தில் மணமகளே மருமகளே வா வா ஒரு வலது காலை எடுத்து வைத்து வா, அந்த பாட்டு முதல் பாடல் பஞ்சவர்ணாச்சலம் ஐயா அவர்களுக்கு. அந்த பாட்டை வந்து கொடுத்தது ஏஎல்எஸ் அவர்கள். அதுல இருந்து தான் அவரு வந்து அப்படியே நிறைய பாடல்கள் அப்புறம் எழுதினாரு. அவரும் ரொம்ப அதெல்லாம் பெரியப்பா சித்தப்பா அவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அருமையான அந்த காலகட்டங்கள்லாம் நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பொற்காலம். நாங்க பஞ்சு ஐயா அவர்களுடைய 60க்கு நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் காரைக்குடியில. சுப்பிரமணியபுரம் அங்க நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் நம்ம சொந்தம், நம்ம உறவு, நம்ம மண் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தனி இன்பம் தான். இப்போ வந்து ஏஎல்எஸ் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு சினிமா பர்சனாலிட்டி, பெரிய பிஸியான ப்ரொடியூசர். இப்போ அவ்வளவு பிஸியாக இருக்கவங்க குடும்ப வாழ்க்கையில் ஃபேமிலியில் அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவங்க ஐயாவை பொறுத்தவரை எப்படி குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, எப்படி அவங்க அதை பற்றி? அது ஒரு வெரி சேடு தான். அதாவது அவரோட வாழ்க்கையில் வந்து எப்படின்னா, அவர் வந்து என்னுடைய மாமியார் வந்து அழகம்மையாச்சி அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய சொந்த சகோதரியின் மகள். அந்த சகோதரியை வந்து நம்ம சிறுகூடற்பட்டி அந்த ஆவினிப்பட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க பேர் முத்தாத்தாளாச்சி. அவங்களுக்கு 2 பொண்ணு. ஒன்று வந்து எங்கள் மூத்தவங்க அழகம்மை, 2வது மீனாள். அவங்க 2 பேரும். அப்போ இருக்கும்போது ரொம்ப எங்கள் மாமியார் ரொம்ப அழகாக இருப்பாங்க. வந்து சொல்லும்போது இவர் எங்கள் மாமா என்ன சொல்லிட்டாரு, கல்யாணம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவருக்கு தூது போகிறதுக்கு வந்து பெரியவர் பஞ்சவர்ணாச்சலம் ஐயாவோட அப்பா கண்ணப்ப செட்டியார் மூத்தர் அவரு தான் போவார். உடனே முத்தாத்தாச்சி சொல்லுவாங்களாம், என்ன அவன் சினிமாவில் இருக்கான், ஏன் பொண்ணை நீ கேட்குறான், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இவர் ஒத்த காலில் நின்று அப்படியே வந்துட்டு ஆவணிப்பட்டியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப விமர்சையமாக அந்த திருமணம் நடந்தது. அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் 50ல் திருமணம் நடந்தது. பெரியவங்க வந்து விசாலாட்சி. எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தாயார் பெயர் வச்சுருவாங்க. விசாலாட்சி என்ற லலிதா பேர் எப்படி கொள்ள முடியாதனால லலிதா. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கால் வந்து ஊனமாக பிறந்துட்டாங்க அவங்க. அது கூட வந்து உங்களுக்கு தெரியும், கவிஞர் அவர்கள் வந்து ஏதாவது அனுபவ கவிஞர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சினிமா பாடல், ஒரு பெண்ணை அவர் வந்து வர்ணிச்சுட்டே வருவார். உன்னுடைய வந்து கூந்தல் இப்படி இருக்குது, உன்னோட புருவம் இப்படி இருக்குது, நாசி இப்படி இருக்குது, உதடுகள் இப்படி இருக்குது, எவ்வளவு அழகு தெய்வதைன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது சொல்லுவார், இரக்கம் இல்லாத அந்த கடவுள் உனக்கு காலை கொடுக்கவில்லையே அப்படின்னு முடிப்பார். அது வந்து சொல்லுவாங்க, அந்த அண்ணன் மகளுக்காக அந்த பாடல் எழுதுறாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. பெரியவங்க திருமணமாகவே இல்லை அவங்களுக்கு. அவங்களும் 54 வயதில் தான் இறந்து போனாங்க. 54 எங்கள் மாமியாரும் 54 வயதில் தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் ஒரே மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன், அவர் வந்து மான்ஃபோர்ட் ஏற்காட்லேயே படிச்சுட்டு அப்புறம் அந்த லாயலா காலேஜில் அவர் பட்டப்படிப்பு பிகாம் படித்தார். ஸோ அவங்களுக்கு அந்த 2 மகன்கள். அப்போ 2 அவரும் நிறைய படங்கள் அவரும் எடுத்தார். நிறைய படங்கள் வந்து துணிச்சல் என்னும் கனவுகள் கற்பனைகள், எல்லாம் ஐயப்பன் அந்த படம்லாம் ஜேசுதாஸ் ஒரே நம்ம படம் பேனரில் மட்டும் இந்த எல்லாம் ஐயப்பனுக்கு மியூசிக் டைரக்டராக யேசுதாஸ். இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு படத்துக்கு தான் மியூசிக் டைரக்டர். நல்ல அருமையான பாடல்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் யேசுதாஸ் அவர்கள் இப்படி ஒரு ஐயப்பன் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படி. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து பார்ட்னராக நிறைய இருந்திருக்காங்க.
ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ல அவங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே அவங்க கிடையாது, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இதே தான் நம்ம டைரக்டர் எஸ்பி முத்துராமனையாவோட இன்டர்வியூலையும் அவங்களும் அதான் சொன்னாங்க. நான் சினிமாவில் இருந்த இந்த 20 வருஷம் பொற்காலம், ஆனால் நான் வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து பார்த்தேன் இழந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஆர்டர் போயிடும். எங்கள் மாமியாருக்கு இது பண்ணு, என்னது முறுக்கு, தேன்குழல், சீடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உப்பு கணம் பண்ணணும், அது இதுன்னு சொல்லும் போது உடனே எங்கள் மாமியார் சொல்லுவாங்களா, பட்டு கிடப்பானுங்க செட்டியார் கெடுக்கிறதுக்கே வந்துட்டாங்க, இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். அவனால் ரொம்ப நேரம் பண்ண முடியல. ஆனால் கூட எங்கள் மாமியாருக்கு ரொம்ப அந்த ஒரு மரியாதை, ரொம்ப அதாவது ரொம்ப அம்மான்னு அவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. ரொம்பலாம் அப்படியே அந்த பழைமையான ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவ் நகரத்தார் பெண்மணி எப்படியோ அப்படிதான். அதெல்லாம் அவங்களாம் நான் பார்த்த நடமாடிய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கப்புறமா அவர் இறந்து போன உடனே போட்டிருந்த வைர மூக்குத்தி, வைர கம்மல், வைர வளையெல்லாம் கழட்டிட்டு இதே இடத்துல வெள்ளை சீலை கட்டிட்டு அன்னைக்கு வந்து உட்காந்து அங்கே திருநீர் போட்டுட்டு அப்படியே நாங்கள்லாம் வந்து அப்படியே குமிரிட்டோம். அந்த அவ்வளோதே அவங்கள அவ்வளோ கலராக பார்த்துட்டு அப்புறம் அது பாருங்களேன், அந்த மாதிரி அவர் கணவன் போன பிறகு அவர் என்னோட பூவையும் பொட்டையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னு அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ வந்து ஆர்த்தடாக்ஸ் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. மற்ற ஒரு ஆண் மக்கள்னா கூட பூட்டி சாவியை கொடுத்தா கூட சாவி அது இப்படிதான் வைக்கணும், கை நீட்டி தொட்டு வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி. அப்படி அதெல்லாம் அந்த பெரியவங்க அந்த மரியாதை, பேச்சு, அப்புறம் அந்த சேமிப்பு, இன்ன வரைக்கும் அவங்களுடைய பொருட்கள் அத்தனையும் அவங்கள் திருமணத்துக்கு வந்த சீர் வந்த சாமான்கள் அவ்வளவுமே நான் எங்க சிறுகூடர் பட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். அந்த பாசியில் அந்த பாட்டில்ல பாசி மணி போடுறது, அவங்களுக்கு சீர் வச்ச தலையாட்டி, 2 தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கூட, எதுவுமே அவங்களுடைய அதெல்லாம் மாறக்கூடாது. எப்படியெல்லாம் அவங்க சிறுக சிறுக சேர்த்து, அதெல்லாம் தான் அந்த மண்ணினோட மகத்துவம். எப்படி சிறுக கட்டி பெருக வாழு, எப்படி அவங்கெல்லாம் சமையல் பண்ணும்போது கூட ஒரு கடுகு கூட வெளியே போயிடக்கூடாது, அவ்வளவு சிக்கனம். அது எல்லாமே அது ஊருக்கு போனால் எனக்கு அந்த பழைய ஞாபகம், அந்த தொட்டில் சீலை எல்லாமே அவங்களது அப்படியே எல்லாமே பத்திரம் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு சீரும் வேணாம், எதுவும் வேண்டாம், எல்லாம் பணமாக கொடுத்துருங்கன்னா எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி அவங்க இதெல்லாம் இது பண்ண, ஒவ்வொரு பாத்திரமும் அவளை கதை சொன்னோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தப்ப ஐயாவோட பானை, சாதம் வடிக்கிற பானை, மண் பானை இவ்வளோ பெருசு, அதை வடிகஞ்சி ஊத்துறதுக்கு அப்படி ஒரு விசிறி மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுங்க பாருங்க. நானே எமோஷ்னல் ஆகிட்டேன் இதெல்லாம் இந்த ஆனால் நான் நினைப்பேன் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சரி, நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் அந்த பேரை காப்பாற்றி அந்த அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, இந்த வீட்டை நீங்கள் பார்த்தா கூட நான் மாமா இருந்தாப்புலே நான் அதை மாற்றவே கூடாதுன்னு சொன்னேன். அத்தனை கலைஞர்கள் அத்தனை பேர் இங்கே வந்த இடம். ஸோ அதனால வந்து நம்ம அப்படியே மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை பற்றி நம்ம எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி உழைப்பால் உயர்ந்த மனிதன். அவருடைய சம்பளம் அஜாக்ஸ் கம்பெனியில் சேரும்போது 40 ரூபா சம்பளம், 40 ரூபா. அந்த 40 ரூபா சம்பளம் வாங்கியவர் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு ஒரு இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணிய அளவுக்கு உயர்ந்தவர். ஆக்சுவலி மாமாவை பற்றி ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியில் மகேஸ்வரி ரவீந்திரன் அவர்கள் சொல்லிட்டு ஒரு கலையுலக பிரம்மான்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் பண்ணியிருக்காங்க, வந்து பிஹெச்டி டாக்டரேட். அப்போ அவங்க வைவாக்கு போகும்போது எல்லாரும் சொன்னாங்களே, என்னங்க சினிமாக்காரங்களை பற்றி நீங்கள் பண்ணிக்கங்க, நீங்கள் எங்கே பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த பெண்கிட்ட கேட்டேன், நீ எப்படி இவரை எடுத்து நீ பண்ணன்னு. இல்லை கார்பரேட் யூனிவர்சல் வந்து 50வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க, அதில் வந்து ஒரு பத்தியில் போட்டிருந்தாங்க. அதாவது எங்களுக்கு ரொம்ப பெருமை, இங்கே திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவருடைய தம்பி கவியரசு கண்ணதாசன் அவர்களும் இங்கே பணிபுரிந்தார்கள்னு.
சரியா இங்க பணிபுரிஞ்சவங்க எப்படி இவ்வளவு பெரிய சினிமா மேக்னட்டா ஆகினாரு, ஒரு மூவி மொஹல்லா ஆனாரு அப்படின்றதுக்காக அவங்க தேடி இங்க வந்தாங்க. அப்போ தேடி வரும் பொழுது வைவால இவங்க கொடுத்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு இவரை பத்தி நீங்க எம்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஒரே ஷாட்ல அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இளைய தலைமுறைக்கு என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி உழைப்பு தான் நம்ம முக்கியம். உழைப்பு, உண்மை, நாணயம். இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை. அது நம்மளால சரியா உழைச்சி சரியான திசையில சரியா ரிஸ்க் எடுத்தா பெருசா சாதிக்கலாம். அது இந்த ஏஎல்எஸ் ஐயாவுடைய வாழ்க்கையிலும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பா. நாங்க விரும்புறோம் நிறைய ஏஎல்எஸ்கள் உருவாக வேண்டும். அதாவது இன்னைக்கு ஏன் அவரோட 100ஆண்டு விழா பிறந்த நாள் ஆண்டுல நம்ம அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள், அந்த இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அவர்களை போல எப்படி அவர்கள் வாழ்க்கையில் இப்படி உயர்ந்தார்கள். அதாவது அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு சமூகத்தில் எப்படி அவங்கள கேரிடு தெம்செல்ஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அவங்க பேச்சாகட்டும், அவங்க உழைப்பாகட்டும், அவங்க நாணயமாகட்டும், அவங்களுடைய கடும் முயற்சியாகட்டும், எப்படி அவங்க எல்லாம் வந்தாங்க, எப்படி சுயமாக தன்னோட காலில் நின்று அவங்க எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஸ்டுடியோக்கள்லையும் அவர்கிட்ட நம்ம பேனரில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அவர் பேரை புகழ சொல்கிறாப்பல. அதுதான் நம்ம இளைய தலைமுறைகள் நம்ம கண்டிப்பாக இந்த குலத்தின் பெயரையும் அந்த நம்ம சமுதாயத்தின் அந்த பெயரையும் காப்பாற்றி நிறைய ஏஎல்எஸ்கள் உருவாக்க வேண்டும். நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். பேரும் புகழும் பெற்று 16 செல்வங்களோட வாழ வேண்டும். தலை தோன்றி நகரத்தார் புள்ளிகள் குறையாமகள் வயிறு நிறைய பிள்ளைகள் பெற்று பெரிய குடியாக மாறி 4 பக்கமும் 4 திசையிலும் பேரும் புகழும் எடுக்க வேண்டும் என்று இந்த மாமாவின் பிறந்த நாள் என்று நான்